ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவர் இயேசுனுடைய கிருபை மட்டுமே. அநேக விதமான காரியங்களை செய்தாலும் ஜீவனுக்காக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. நமக்குரியது எதுவுமே நமக்குரியதாக இருக்காது. அந்த விலையேற பெற்ற ஜீவனை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறபடினால் வேதம் சொல்கிறபடி மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க முடியாது. துதிப்பது எல்லாம் நம் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் தான். அதற்கு பின்பு நாம் கர்த்தருடைய நாமத்திற்காக எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ இந்த பூமியிலே இருக்கும் வரைக்கும் எல்லா காரியத்தையும் முழு பிரயாசத்தோடு செய் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ போகிற இடத்துல அங்கே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது எங்கே தான்? இங்கே தான் நாம் ஆண்டுடைய நாமத்தை துதிக்க முடியும். எவ்வளவு நாட்கள் தந்திருக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறதான இடத்துல நாம் கடந்து வருவது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனை செய்வதற்கு என்றே ஏற்படுத்தப்பட்டதான நாள். இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தை எந்த அளவுக்கு ஆராதனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்தால் இந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக ஏதாவது போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஆராதனை நேரம் விடுதலை நேரமாக இருக்கிறபடினால எல்லா கட்டுகளும் உங்களை விட்டு போய்விடும். நான் ஆராதனை செய்யும் போது நமக்கு என்ன வேணும்? விடுதலை வேண்டும். ஆத்மாவிலையும் விடுதலை வேண்டும், சரீரத்திலையும் விடுதலை வேண்டும். சரீரத்தில் விடுதலை என்ன? கரங்களை தட்டுவது. கையை கட்டி வச்சிருந்தா கையை என்ன செய்ய முடியாது? ஆராதனை நேரத்தில் ஒரு நம்பர் ஸ்டே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஆராதனை நல்லா நடந்துகிட்டு இருக்கு, சரிஞ்சிடக்கூடாது, நல்லா தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். யாரையும் சரியக்கூடிய அளவுக்குலாம் வைக்கல. ஆராதனை வேலை என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த ஆராதனை நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஆசீர்வாதம். அநேக வாரங்களுக்கு பின்பு நம்பி என்னாச்சு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்கே வரணும்? எனக்கு ஆராதனைக்கு வரணும், ஆனால் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது. இப்போ மற்றவர்களுடைய உதவியில் தான் அவர்கள் வர முடியுது. ஆனால் அவர்களாக வருகிற வரைக்கும் சரியாக வந்துடுவாங்க. இவங்க ஒன்று, சூரியனாச்சு ஒன்று. எல்லாரும் வருவதற்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வந்து இருப்பாங்க. 2 பேரும் சமையல் வயதானவங்க. 2 பேருமே சமையல் வயதானவங்க. ஆனால் அவரும் இருக்கிற வரைக்கும் நேரத்தோடு வந்துடுவார். இவங்களும் இவர்களால் நடக்கிற வரைக்கும் வந்தாங்க. அதற்கு பிறகு இவர்களால் வர முடியலை. யாராவது அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வர்றவங்க அழைச்சிட்டு வந்தாலும் அவர்கள் சின்ன சின்ன பலவீனங்கள், அதாவது வயதான நாட்களில் எல்லாருக்கும் சின்ன சின்ன பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்கள் நிமித்தமாக கொஞ்சம் அழைச்சிட்டு வர்றவங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிறாங்க. நானே சந்தோஷப்படுகிறேன் என்றால் யாரு சோத்திரம். அவங்க இளைய பையன் கூட்டிகிட்டு வந்தானா? சோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கட்டும். சோத்திரம். இப்போ நானே சந்தோஷப்படுகிறேன் என்றால் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருடைய முகத்தை பார்ப்பது ஒருவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அநேக வாரங்களுக்கு பிறகு சங்கீதம் வந்துட்டாப்புல. நான் நேரத்து தான் நினச்சேன், அவ்வளோதான் அந்த ஆத்மாவை கொண்டு போயிட்டான். யாரும் கொண்டு போயிட்டான்? சாத்தான் கொண்டு போயிட்டான். வராதுன்னு நினச்சேன். இருந்தாலும் அதாவது பைபிளில் சொல்லியிருக்கிறது போல, விசுவாசிக்கிற ஆண்டவரை என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் ஆண்டவரை கொண்டு வாருங்க.
என்ன செய்தாப்புல கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். வாரந்தோறும் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் இந்த இடத்துல வரும்போது நன்மையை பெற்றதான நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் இல்லாதபடினால தான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறதும் தெரியலை, துக்கப்படுகிறதும் தெரியலை. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவ்வளோதான், ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அவ்வளோதான். ஆண்டவர் நம்மளை குறித்து துக்கப்படுகிறாரா, ஆண்டவர் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா, இதை யாருக்கு தெரியும்னா ஸ்பிரிச்சுவல் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிய முடியும், மாம்சத்திற்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிய முடியாது. ஆவிக்குரிய ஆண்டவர், ஆவியா இருக்கிறதன் ஆண்டவர் துக்கப்படுகிறாரா மகிழ்ச்சி அடைகிறாரா என்பதை ஆவிக்குரிய ஜனங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்ததான நேரத்தில் வேண்டியதான வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அது மிக மிக மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி, ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சியினுடைய காரியங்களை நாம் நம்முடைய ஆத்மாவில் அனுபவித்து இன்னும் என்ன செய்யலை, அனுபவித்து இன்னும் அனுபவித்து பழக அந்த பழக்கத்திற்கு நாங்கள் உங்களை பழக்க விரும்புகிறோம். அந்த பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும்படியாக தான் உங்களை நடத்துகிறோம். நடத்தப்படும் போது என்ன செய்யணும், நடத்தப்படுகிறீர்களா? நடத்தப்படுகிறது என்றால் என்ன? பஸ்ஸுக்கு கண்டக்டர், அவருக்கு பேர் என்னது? கண்டக்டர் தமிழ்ல என்னது ஒரு பேரு? நடத்துனர். எதை நடத்துனர்? டிரைவர் இருந்தாலும் நடத்துவதற்கு ஒரு ஆள் தேவையே இருக்கு. அந்த நடத்துவதற்கு அந்த ஆள் சரியில்லாமல் இருந்தா அந்த வாகனம் சரியாக என்ன செய்யாது, போகாது. யார் இறங்கணும் இவரை தான் கேட்பாரு, எந்த இடத்துல இறக்கணும் இவர் தான், அந்த நடத்துனர் தான். டிரைவருக்கு வேலை வாகனத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறதான் வேலை. நடத்துனர் கட்டாயம் தேவை இருக்கிறது போல ஒவ்வொருவருக்கும் நடத்துனர் கட்டாயம் தேவை. நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியான சபையை ஊழியக்காரர்கள் மூலமாக நடத்துகிற அந்த நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அதிகமாக உண்டு. நான் அடிக்கடி சொல்கிறபடி ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த பிரதிபலன் தராமல் இருக்கவே மாட்டார். இந்த பிரதிபலன் உங்களுக்கு ஆண்டு தரும்படியாக தான் நாங்களும் பிரயாசப்படுகிறோம். சில வேளைகளில் நாங்கள் படுகிற பிரயாசத்தை நீங்கள் எல்லாம் என்ன செய்றீங்க, மறந்தே போயிடுறீங்க. ஆரம்பத்தில் எவ்வளவோ உங்களுக்காக பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. இப்போ நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அதாவது இந்த நாள் நைட் ப்ரேயர், இந்த நாள் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு உடனே போய் தூங்க முடியலை, டைம் ஆச்சு கொஞ்சம் தூங்குறது. காலையில் எழும்பி எங்கே வந்திருக்கு, உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கு. அதில் ஒருத்தங்க கட்டாயம் பாஸ்டர் எங்கள் வீட்டில் நீங்கள் ஜப கூட்டம் வச்சே தீரணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப விரும்புனாங்க. அவங்க சனிக்கிழமை தோறும் நம்முடைய சர்ச்சைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் விரும்பினா கட்டாயம் வரணும்னு சொன்னபடினால ஒரு பக்கத்தில் சரீரம் டயர்டாக இருக்கிறது, சரீரம் சொல்லுது கொஞ்சம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சரீரம் சொல்லுது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு எதாக இருந்தாலும் ஊழியம் சொல்லி எதாவது செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் பேசுகிறாரு. எதற்காக அங்கே போனோம், அந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும், கடந்து வர வேண்டும் என்பதற்காக உபவாசத்தோடு போய் சாப்பிடும் போதெல்லாம் 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அல்சர் வேலை இருக்குது, சரீரம் தானே, வயது ஆகும்போது அநேக பலவீனங்கள்லாம் உண்டு. எல்லா பலவீனங்களும் இருக்கிறது. சாப்பிடும்போது நேற்று 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு 1 நேரம் சாப்பிட்டு இன்றைக்கி காலையில் சாப்பிடலை. எல்லாம் சூழ்நிலை இன்றைக்கி காலையில் என்ன செய்யலை, சாப்பிடலை. ஏன் சாப்பிடலை, என் மனைவி மேலே உள்ளதான ஒரு அன்பில் வேண்டாம்னே. ஏன்னா அவ்வளவு என்னது, அவ்வளோ வேலை, வருகிறவங்களுக்கு வெளியிருந்து வர்றவங்களுக்கு ஆகாரம் சமைக்கணும். எனவே கட்டாயம் வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கட்டாயம் வேண்டாம், ஆண்டவர் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம உபவாசத்தோடு இருந்து வரல. இன்றைக்கி சொல்ல போனால் நானே பட்டினி என்று சொல்கிறதான நேரத்தில் தான் வந்திருக்கு. ஏன்னா ஊழியத்தில் செய்யும்போது சில பாடுகள் பிரயாசங்கள் பட்டாதான் சில ஆத்துமாக்களுக்கு நன்மை உண்டாகுது. அநேக வேளை என் மனைவி செய்கிறதான காரியங்கள்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து வெளியே உள்ள காரியங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஜோமன் வரவங்க சிலர் பலவீனத்தோடு வரும்போது சில வேளைகள் வாந்தி எடுத்துப்படுறாங்க, அள்ளதான் வேண்டியது இருக்கிறது. சில வேலைகளில் வந்து அசிங்கமாயிரும், க்ளீன் பண்ண தான் செய்கிறாங்க. யார் செய்கிறதெல்லாம்? யாரும் சொல்லி இல்லை. யாருக்காக? அப்படியெல்லாம் செய்து தான் ஒரு ஆத்மாவை நம்ம மீட்டெடுத்து வைக்கிறோம். சாத்தானுடைய கையிலிருந்து அவர்களை அந்த ஆத்மாவை மீட்டெடுப்பதற்கு முன்னாடி நாம் வந்து வெறும் அன்பு மட்டுமல்ல, அன்பின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அன்பான செயல்களை சில வேளைகளில் அருவருப்பையும் விட்டுச்சு. நம்முடைய அருவருப்பு கூட ரொம்ப அருவருப்பாக தெரியாது. இன்னொருவருடைய அருவருப்பை க்ளீன் பண்ணால் அதற்கு ஒரு தனி கிருபை வேணும். அதையெல்லாம் இது பண்ணிட்டு தான் அந்த காரியங்களை எல்லாம் ஊழியங்களுக்காக செய்கிறோம், ஆத்மாக்களை மீட்டெடுக்காக செய்கிறோம். ஆனால் அதே ஆத்மா கொஞ்சம் நாள் ஆகும்போது, அவ்வளவு நாள் பாடுபட்ட பிரயாசப்பட்டாங்க, ஒரு வார்த்தை சொன்ன கேட்டுக்கிட வேண்டியதானே? ஏன் கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? பாஸ்டர்கிட்ட கேட்க மாட்டீங்க, பாஸ்டர் மட்டும் கேட்க மாட்டீங்க. வட்டி முதல்மா சேர்த்து யாராவது பேசுவாங்க, நாங்கள் நியாயமான வார்த்தைகளை பேசுவோம். அப்புறம் வட்டி முதல்மா சேர்த்து அநியாயமாக அசுத்தமான வார்த்தைகள்லாம் கேட்குற மாதிரி ஆண்டவர் வச்சுருவார். எதுக்காக? உங்களை நடத்துவதற்காக தான் சில காரியங்களும் செய்கிறோம். நீங்கள் நடத்தப்பட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லாரையும் நாங்கள் நடத்தணும்னு விரும்புகிறோம். ஆனால் இந்த சபையில் ஒரு சிலரை தவிர நிறைய பேர் நடத்தப்படுகிறது இல்லை. அவர்களும் நடத்தப்படலை, அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யலை, நடத்தப்படுவதற்கு பெற்றோர்கள் வந்து ஊக்கம் கொடுக்கலை. ஊக்கம் கொடுத்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்களும் அந்த நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். சபைன்னா பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். சிலர் நினைக்கிறாங்க அங்கெல்லாம் ரொம்ப இதமாக இருக்குது. சபைகளில் பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். சபைகளில் என்றைக்குமே நீங்கள் எப்படியும் இருங்க, எப்படியும் வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், உங்களுக்கு உயர்வு தான், உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சபை கிடையாது. சபை என்பது என்ன இடம் தெரியுமா? இது ஒர்க் ஷாப். சபையில் வந்து சத்தம் கேட்கும், சுவிசேஷம் சொல்கிறது இடத்துல சத்தம் கேட்காது. ஒர்க் ஷாப்பில் அடிக்கிறது, வெட்டுறது, கொத்துறது எல்லாம் எங்கே தான் நடக்கும்? ஒர்க் ஷாப்பில் வந்து நடக்க தான் செய்யும். அதுக்கு எல்லாம் வந்து இடம் கொடுத்தால்தான் அது ஒரு உருவமாக, கரெக்டான உருவமாக உருவாக்கப்படும். இது அடியே வேண்டாம்னு சொன்னால் அது கடைசியில் எங்கே தான் போகாது? குப்பைக்கு தான் போகும். ஒரு துருப்பிடித்த இரும்பாக இருந்தால் கூட அது அக்கினிக்குள்ளே வைக்கப்பட்டு அதற்கு கொடுக்க வேண்டியதான அடியெல்லாம் கொடுத்து அதுக்கு உருவமெல்லாம் கொடுத்து எடுத்தால்தான் அது உங்கள் வீட்டில் ஒரு கத்தியாக வந்து வரும். அது வந்து மனுஷர்களுக்கு பயப்படுகிறதான சில ஆயுதங்களாக வரும். இல்லாத பட்சத்தில் அது எங்கே தான் போகணும்? இரும்பு கடைக்கு தான் போகணும். உங்களெல்லாம் ஆண்டு மேன்மையான ஒரு ஸ்தானத்திற்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறபடினால நீங்கள் ஆவியானவரால் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கிறது? என்ன செய்யப்படணும்? நடத்தப்படணும். அவங்க நடத்தப்பட, இவங்க நடத்தப்படும். நீங்கள் நடத்தப்படுறீங்களா? நீங்கள் நடத்தப்படுறீங்களா? ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? கஷ்டத்தின் நேரத்தில் கேட்குறீங்க, கொஞ்சம் விசாரம் வந்த உடனே என்ன செய்யறதில்லை, கேட்கறதில்ல. கஷ்டத்தின் மத்தியில் பாஸ்டர் 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 வாங்குறீங்க. வந்த உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு மதிப்பை கொடுத்து நாங்கள் ஜோம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம், வீடுகளில் வந்து கூட்டமெல்லாம் வந்து வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எதுக்கு வைக்கணும்? எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே? நாங்கள் எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே? நாங்கள் எல்லா ஊழியக்காரங்கள மாதிரி ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும்? சமீபத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க, பாஸ்டர் நான் சபைக்கு போய் 1.5 மாதம் ஆச்சு. நம்ம சொல்லுவாங்க, சபைக்கு போய் 1.5 மாதம் ஆச்சு. நான் அவ்வளவு சங்கடத்தில் இருக்கிறேன். நான் போகிற சபையில் உள்ளதான ஒரு பாஸ்டர் வந்ததோ ஃபோன் போட்டதோ கிடையாது. தசமபாகம் காணிக்க நான் கரெக்டாக கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சொல்கிறாங்க, தசமபாகம் காணிக்க நான் கரெக்டாக 10 கொடுத்து கொண்டு இருக்கிறேன். 1.5 மாதம் தான் ஆச்சுது. அந்த பாஸ்டர் என்னுடைய வீட்டுக்கு நடந்து வருகிற தூரத்தில் தான் இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் நடந்து வந்துடலாம், அவ்வளவு தூரத்தில் தான் வந்து இருக்கிறார். ஒரு நாள் வந்து என்ன பிரச்சனை கேட்டதோ இல்லை ஃபோன் போட்டு விசாரித்ததோ கிடையாது. நான் அந்த சபைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் விடுவீங்களா என்னைய? 1.5 மாதம் நான் உங்களை வந்து விசாரிக்காம இருந்து எங்களை என்னை விடுவீங்களா? நீங்கள் விடாது மட்டுமல்ல, சபையில் இருக்கிற அவ்வளோ பேரை கலக்குன்னு கலக்கி சபை வந்து இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஆனால் அப்படி உள்ளதான இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் உங்களை விசாரிக்கிறது உங்கள் காணிக்க பணம் பொருளுக்காக அல்ல. அப்படி விசாரித்தா உங்களுக்கு அநேகரை விசாரிக்க முடியாது, அதுக்காக அல்ல.
சமீபத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சில வார்த்தைகளும் கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும். இது சபை, நீங்கள் மற்ற நாள் எல்லோரும் வரமாட்டேங்கிறீங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய என்பதற்காக இன்றைக்கி சில ஆலோசனைகளை சொல்ல வேண்டியதான கட்டாயம் வந்து இருக்கிறது. சொல்கிறாங்க, அவங்க காணிக்க கொடுக்குற அப்படின்னாலும் அவங்கள கண்டுக்கிடாம பாஸ்டர் விட்டுருக்கிறாரு. என்னவா காணிக்க கொடுக்காத அப்படின்னால அவங்க என்ன தவறு செய்தாலும் பாஸ்டர் தட்டி கேட்கறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. இது சரியான வார்த்தையா? அவர் இருக்கலாம், சில வேளைகளை தவற கஞ்சாடையாக விடலாம். எல்லாரிடத்துலையும் ஒரே நேரத்தில் டக்குன்னு தவறு கண்டோடனே சொல்ல முடியாது. அதுக்கான நேரங்கள் வரும். சிலர்லாம் அப்படியே விட்டுருவேன், டவுன் ஆகி கீழே விழட்டும். அவங்க என்னை இடையில சொன்ன கேட்க மாட்டாங்க. டவுன் ஆகி கீழே விழுந்து போக்கும் இல்லை, புகலிடமும் இல்லை, அங்கே ஓடுறாங்க இங்கே சொல்ற, கடைசியில் வாங்க உட்கார வச்சு சொல்லுவோம். அப்போதான் ஏறும். இடையில சொன்னால் வந்து என்ன செய்யாது, இடையில சொன்னால் வந்து ஏறாது. அது வரைக்கும் அப்படியே விட்டுரு. சிலர்லாம் கண்டுக்கிறதே இல்லை. சிலர்லாம் நினைச்சிட்டேன் கண்டுக்கிடவே கூடாது, மாப்பிள்ளை பெஞ்சு தான் அவர்களுக்கு. ஆனால் அவர் நினைச்சுக்கணும், நம்ம மாப்பிள்ளை பெஞ்சில் இருக்கிறோம் நினைக்கணும். அப்படி நினைச்சா அவர்கள் சில காரியங்களில் ஆண்டவருக்காக எழும்ப முடியும். இல்லையா? நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து எல்லாம் செய்கிறோம். ஒரே நோக்கம்தான். நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தினுடைய நன்மைகளை மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரணும். அதற்காக தான் சபை, அதற்காக தான் ஊழியக்காரன், அதற்காக தான் பிரசங்கம். வேற எதற்காகவுமே வந்து இல்லை. கடமைக்காக நாங்கள் வந்து செய்யும்படியாக வந்து என்ன செய்யலை, விரும்பலை. ஆனால் நீங்கள் அநேக இந்த ஆலோசனைக்கு ஒத்துழைக்கிறதில்ல. ஒத்துழைச்சா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதே இல்லை, நல்வழியில் வந்து வரணும். அப்போ சொன்னாங்க, பவுல் விசுவாசிகளோடு ரொம்ப ஐக்கியமுள்ளவராக இருந்தார். ரொம்ப ஐக்கியம். ஏன்னா ஒரு நேரம் அவர் நான் உங்களை விட்டு போறேன்னு சொல்லும்போது கழுத்தை கட்டி கொண்டு விடாமல் பிடிச்சாடுறாங்க. ஏன்னா அவ்வளவு அன்பு யாரிடத்துல இருக்கு, இந்த தேவனுடைய ஊழியக்காரத்தில் இருக்கு. அவர்கள் அன்பு நிமித்தம் சொல்றாங்க, கண்களை பிடுங்கி கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துருப்பீங்க. எப்படி புரிஞ்சிருக்கிறாரு பாருங்க விசுவாசிகளை. நீங்க உங்க கண்களை பிடுங்கி கொடுக்கனாலும் கொடுத்துருப்பீங்க. அவ்வளவு அன்பு உங்களுக்கு என் மேல இருக்கிறது. அவர்களை பார்த்து தான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நான் உங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும் நான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும். சாத்தானை ஏவியெல்லாம் விட முடியாது. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா? சில வேலைகளை சரியில்லைன்னா சாத்தான் வருவான், அப்படியே பாஸ் விட்டு சத்தம் கட்டாமல் இருக்கும். ஜோம் கட்டாது, ஆலோசனை கொடுக்கக்கூடாது, எப்படி இருந்திருப்பாங்கன்னு விட்டுறணும். அதை ஒப்பு கொடுக்க வேண்டும்னு இருந்தேன். அப்படி இருந்தால்தான் இவங்க என்ன திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்க. மனம் திரும்புவதற்கு தானே திருச்சபை, மனம் திரும்புவதற்கு தானே பிரசங்கம். ஒண்ணுமே இல்லை, ஒரு மாற்றமே இல்லைன்னா பிரசங்கம் தான் எதற்கு? அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெபத்தை படி நம்ம வந்து அனுப்பி விட்டுறலாமே. நீங்க எப்படியாயினும் இம்மைக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்திற்கு அடுத்ததான காரியத்துல வளர்ந்து பெருகணும். உங்களுக்காக ஊழியத்தை செய்கிற எங்களை நீங்கள் ஜெபத்துல தாங்குங்க. எங்களுடைய பாடுகளை பிரயாசங்களை அவ்வளவு கஷ்டத்துல இருந்துட்டு எப்படியும் ஜோமன் சிலரை கூட சில பாரம் இருந்து ஜோம்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்து இருக்கிறேன். அப்போதான் ஃபோன் வருது, வெளியிடத்துல இருந்து ஃபோன் வருது. என்ன செய்ய 10:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அப்போதான் ரொம்ப அதாவது ஒரு மனமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபோன் அடிக்குது, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. அதாவது ஃபோனை எடுப்போமா ஜோம் பண்ணுமா, யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரியல. சரி எடுக்கலாம் அப்படின்னா பழையபடியும் வந்து ஃபோன் வருது. ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்க அவங்க எடுத்த உடனே கேட்ட கேள்வி, பாச தூங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்டது தப்பு இல்லை, ஏன்னா அது என்ன நேரம் தான், அது தூங்கக்கூடிய நேரம். அவங்க அப்படி தான் கேட்பாங்க. அவங்க கேட்டது பிரச்சனை இல்லை, ஆனால் அது தூங்க வேண்டியதான நேரத்தில் நாங்கள் சிலருக்காக என்ன செய்கிறோம், இதை அறிந்தவங்க தான் 1-2 பேர் தான் வந்து அறிஞ்சிருக்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்கிறது இல்லை, அறிகிறது இல்லை. ஆரோனும் ஊரும் மோசேனுடைய கரத்தை என்ன செய்தாங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் தூக்கட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தூக்கிட்டு இருக்க கரத்தை பிடிச்சி என்ன செய்யாதங்க, இழுக்காது செய்யாதங்க. ஆண்டவரே பாஸ்டருடைய கரத்தை பலப்படுத்துங்கன்னு ஜபமாவது பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்கள் உதவி செய்யணும், ஜபமாவது பண்ணிக்கிட்டு இருங்க. ஆண்டு எங்களை ஊழியத்தில் வந்து என்ன செய்வார், பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும்படியாக நீங்கள் ஊழியத்திற்கு நீங்கள் உதவியாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் நிச்சயமாக என்ன செய்வார்,
என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஊழியங்களிலே பல்வேறு விதமான காரியங்கள் உண்டு. அதற்காக எல்லாம் நீங்கள் பிரயாசப்படுங்க, ஒத்துழைப்பாயிருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் முகவுரையாக காரியங்களை சொன்னால் உங்களுக்கு தேவன் தந்த வார்த்தைகளை சொல்ல முடியாமல் போயிடும். வாசிங்கள் உன்னத பாட்டினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. போதும். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷனை பார்த்து என் பிரியமே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதை விட ஒரு மேன்மையான வார்த்தை இல்லை. ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் பிரியமாக இருந்து விட முடியாது. மனுஷன் நம்மளை பிரியப்பட வைக்கிறது நமக்கு ரொம்ப லேசு, லகுவானது. ஏனென்றால் மனிதன் வெளியுள்ளதான காரியங்களை தான் பார்ப்பான். மனுஷன் வெளியுள்ளதான காரியத்தை தான் என்ன செய்வான்? அவன் பார்ப்பான். ஆனால் ஆண்டவரோ எங்க பார்க்கிறார்? உள்ளிந்திரியங்களை பார்க்கிறார். யார் உங்களிடத்துல பேசுவார் என்று சொல்லி தெரியுமோ அவரிடத்துல உங்களை உயர்த்தி 4 வார்த்தை பேசிட்டா அவங்க நேரம் உங்களிடத்துல சொல்லுவாங்க, இப்படி உங்களை உயர்வா பேசுறான்னு சொல்லி. உடனே யார் மேல பிரியம் வந்துடும்? உங்களுக்கு இவர்கள் மேல பிரியம் வந்துடும். எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? எதற்காக உங்களிடத்தில் அன்பு கூறுகள் தெரியுமா? இந்த பூமியில விதவிதமான மனிதர்கள், கலர் விதவிதமான கலர் இருக்கிறது போல விதவிதமான சுபாவத்தை உடையதான மனிதர்கள். இதை நம்முடைய அனுபவங்களில் அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அநேக வேளைகளில் அவர்கள் நம்மளை தேடி நம்மிடத்தில் அன்பா பேசின உடனே நாம நினைக்கிறோம் இவர்கள் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறன்னு சொல்லி நாம நினைக்கிறோம். வார்த்தையினுடைய அன்பு எல்லாம் சீக்கிரத்தில் என்ன செய்கிறோம்? மாறிடும். யோதாஸ் அன்பினாலே முத்தம் கொடுக்கவில்லை. அவன் எதனால் முத்தம் கொடுத்தான் என்றால் அவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன கொடுத்தான்? முத்தம் கொடுத்தான். முத்தம் என்பது அன்பினுடைய அடையாளம். எல்லாருக்கும் முத்தம் கொடுக்க முடியாது. ரொம்ப சிநேகித்தால் தான் முத்தம் கொடுக்க முடியும். ஆனா அந்த முத்தத்தை கூட வஞ்சனையாக யூதாஸ் என்ன செய்தான்? கொடுத்தான். நம் உலக வாழ்க்கையில மனிதர்களை பிரியப்படுத்துவது லகுவானதுதான். அவர்களை உயர்த்தி பேசி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் சில காரியங்களை செய்துட்டா அவங்க உங்க மேல பிரியமா இருப்பாங்க, உங்களை அடிக்கடி பார்ப்பாங்க, உங்களிடத்துல சிரிச்சு பேசுவாங்க, உங்களை குறித்து எல்லா இடத்துலையும் மேன்மையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவரை நாம வெளியே ஒண்ணு இருதயத்தில் ஒன்றை வைத்து ஏமாற்றவே முடியாது. ஏனென்றால் அவர் சகலவற்றையும் அறிந்தவர். அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. நாம் மனிதர்களை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்ற அல்லவா, இத்தனை வருஷம் என் மனைவி என்னோட இருந்து அவளை பற்றி நான் அறியவே முடியலையே. சில மனைவிமார் கணவனை பார்த்து சொல்றாங்க, அவரை பற்றி நான் புரியவே முடியலையே. பிள்ளைகளை பார்த்தா சொல்லுகிறோம், ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை அவ்வளவு இலகுவாக அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இந்த மனிதன் விரும்புகிற சின்ன சின்ன காரியங்களை செய்தால் அவன் பிரியமானவன் என்று சொல்கிறதான அந்த வார்த்தை நம்ம பார்த்து சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இயேசு பிரியமானவன் என்று சொல்ல வேண்டுமானா அங்கு சொல்லுகிறார், நீ ரூபவதி. இன்னொரு வேதம் மேல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரூபவதி என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற பழுது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஜீவியத்தினுடைய சுபாவங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவியத்தினுடைய சுபாவங்களில் பழுது ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பழுதாகத்தான் இருக்கிறோம். பழுதாக இருக்கிறத நீங்கள் பயன்படுத்துவீர்களா? ஒரு வஸ்திரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு நூல் இழுத்து நிற்கிறது என்றால் அதை உடனே கழிச்சு வைத்து விடுகிறோம். ஒரு நூலை தான் இழுத்து நிற்கிறது, அதை மறைத்து கட்டண கட்டலாம், ஆனா அது வேண்டாம் என்று சொல்லி தேவையில்லை என்று சொல்லி வைத்து விடுகிறோம். ஒரு பொருள் இருக்கிறது, நல்ல அலங்காரமான பொருளா இருக்கிறது, ஒரு இடத்துல லேசாக ஒரு ஸ்கிராட்ச் இருந்தா, ஒரு வாகனமோ ஒரு பைக்கோ ஒரு கார் நம்ம வாங்க போற இடத்துல ஒரு சிறிய ஸ்கிராட்ச் இருந்தால் அதை வாங்குவதற்கு நம்ம விரும்புவதில்லை. இப்படி நாம சின்ன சின்ன குறைவுகள் இருந்தாலும் நாம ஏற்றுக்கொள்வதில்லை.
நாமே சின்ன சின்ன குறைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி குறைகளை ஏற்றுக்கொள்ளுவார்? ஆண்டவர் குறைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் குறைவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், குறைவாயிருக்கிற ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் குறைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் குறைவாயிருக்கிற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். குறைவாயிருக்கிற மனிதர்களை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? இவர்கள் மீது வைத்ததன் அன்பினாலே அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த குறைவுகளை அவர் சரிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார்? ஏன் ஒரு ஆவிக்குரிய பிரசங்கங்கள் உங்களுக்கு கேள்விப்பட வைத்திருக்கிறார்? இந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என்ன ஆகணும்? சரியாக வேண்டும். சரீர பிரகாரமான குறைவு நிறைவாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு நன்மை செய்திருக்கிறது அல்லவா? விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் விடுதலை தருகிறார். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இவைகளெல்லாம் தந்ததினாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததான மாற்றம் தான் என்ன? என்ன மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது? சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறதான நன்மைகள் எல்லாமே இவர்களை மேலும் மேலும் குறைவுள்ளவர்களாக மாற்றுகிறது. மேலும் மேலும் ஜீவியத்திலே குறைவுள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆரம்ப நாட்களிலே தாழ்மையாக இருந்தோ ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்கு பிறகு என்ன வரல? அப்ப தாழ்மை இருந்தது. ஆண்டவர் நம்மளை இப்படி வச்சிருக்கிறாரு, இப்படிதான் போகணும், நம்ம தாழ்ந்துதான் போகணும். என்ன வார்த்தை யார்ட்டையும் பேசக்கூடாது. ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறாது. அப்பதான் ஞாபகத்தில் நம்ம ஏழையா இருக்கிறோம், நம்ம வார்த்தை எடுக்கூடாது. அதனால வாயை பத்தி நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறார். ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டாரு. இந்த ஆண்டவர் மேன்மைப்படுத்தின உடனே நம்ம வார்த்தையை பேசாமல் இருக்கவே முடியல. நம்மால் வார்த்தை பேச முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்குள் என்ன இப்போ பெருமை அவர்களை விட நான் எதுல குறைஞ்சிருக்கிறேன். சரி, நீங்க அப்படி நினைக்கிறது சரியா இருந்தாலும் அந்த நிறைவை தந்தது யார்? ஏன் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒரு பெரியவர்கள் சொல்ல நினைக்காமல் உங்களிடத்துல நாங்கள் சாதாரண ஆழ்மார் நடந்து கொள்கிறோம். ஏன் தெரியுமா? கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் தராம ஒண்ணுமே இல்லை. அவர் தந்திருக்கிற அவருக்காக நம்ம வாழணும், அவ்வளவுதான். அவர் கிருபையை தந்திருக்கிறவன். நம்ம ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம சிறியவர்கள் தான். ஆனா ஆண்டவர் கிருபையை தந்து நம்ம ஒரு கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். அந்த கனத்தை கொடுத்திருக்கிறது யார்? ஆண்டவர். அந்த கனத்தை ஊழியக்காரங்க எடுக்கக்கூடாது. அந்த கனத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த கனத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவர்களை கனம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய குடும்பத்தில் கனத்திற்குரியவங்க இருப்பாங்க, வயது மிகுந்தவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு கனம் இருக்கிறது. கொஞ்சம் படித்த அறிவாளிகள் இருப்பாங்க, அவர்களுக்கு சில கனம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் பாடுபடுறவங்க இருப்பாங்க, அவர்களுக்கு சில கனம் இருக்கிறது. எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது. ஆண்டவரே ஊழியக்காரங்களை தான் கனம் பண்ணுகிறதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அந்த கனம் தேவனால் கொடுக்கப்படும் போது அந்த கனத்திற்குரியதான மனிதர்களை நீங்கள் அசட்டை பண்ணினால் அது தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செய்கிறதான பாவம். தேவனுக்கு விரோதமாக செய்கிறதான பாவம். இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை என்ன பண்ணுகிறது இல்லை, கனம் பண்ணுகிறது இல்லை. யாருக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அவர்கள் மதிக்கிறது இல்லை. இதை பரவலாக பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க மண்ணில வேண்டுமானால் நான் ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் பணம் வந்த உடனே நம்ம ஒரு பொருட்டு நினைக்க ஆரம்பிச்சிடறோம். கொஞ்சம் ஒரு இடம் வாங்கின உடனே நம்மள ஒரு பொருட்டு நினைக்க ஆரம்பிச்சிடறோம். ஒரு வீடு கட்டின உடனே நம்மள ஒரு பொருட்டு நினைக்க ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவர் இல்லாம ஒண்ணுமே இல்லையே. அவர் தானே தந்திருக்கிறாரு. அவர் தந்துட்டு சொல்றாரு, நன்மைகளை அவர் தந்துட்டு நமக்கு சொல்றாரு. ஆவிக்குரிய காதுகளிலிருந்து நமக்கு கேட்கும், இதை தந்திருக்கிறது நான், இதை என்னுடைய நாம மகிமைக்கு என்று பயன்படுத்து, என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே நீ இதை எல்லா ஜனங்களிடத்திலே உயர்த்தி
என்னை உயர்த்தி பேசுறது ஒரு காரணம் உண்டு. ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையெல்லாம் இன்றைக்கு யார் எடுக்கிறோம்? என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, அப்படிதான் நினைக்கிறோம். சிலர் வாயில சொல்றது இல்லை, ஆனா எங்க நினைக்கிறோம்? இதயத்தில் நினைக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. அந்த காத்து மட்டும் சொல்றாங்க. அது என்ன? அந்த உயிர் வந்து அது காத்தடைச்ச பையா. அது என்னது? காத்தடைச்ச பை. ஒரு பலூன்ல லேசா ஒரு ஊசி குத்துறான், புஷ்ஷுன்னு போற மாதிரி வந்து என்ன செய்யும்? பெய்யும். திரும்ப அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்துல தான் நாம் வந்து இருக்கிறோம். நம்மள ஒரு பொருட்டு நினைப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இயேசுதான் எல்லாம். எனவே அவர் எனக்கு நன்மையை தந்திருக்கிறார், அவர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார், அவர் எனக்கு மேன்மையை தந்திருக்கிறார். எனவே அவர் சொல்கிறபடிதான் நான் வாழ்வேன். அவர் என்னை தாழ்மையாக இருக்க சொல்லி இருக்கிறார், நான் தாழ்மையாக இருக்கிறேன். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். மற்றவங்க 10 வார்த்தை பேசுறோம், ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்க வேண்டும். தாவீது மேன்மையாக இருக்கிறதான வேளையில ஒரு மனுஷன் கல்லையும் மண்ணையும் வாரி ஆமேல எரிஞ்சு, பேலியாளின் மகனே என்ன செய்? தொலைந்து போ, பேலியாளின் மகனை தொலைந்து போ, தொலைந்து போ சொல்றான். கூட பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. யார் கூட? தாவீது கூட பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, தலை எடுத்துறோம் அப்படிங்கிறான். என்ன தெரியுமா வார்த்தை சொல்றான்? நீ பொறுமையாயிரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிந்தையும் அவமானங்களை அனுபவிப்பதற்கான சில நேரங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம். இதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அதற்கு பதில் செய்வீர்கள் என்றால், எதற்காக அதை அனுமதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சிறுமை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான அவமானம், நம்மை தூசித்த ஜனங்கள் மத்தியிலே நம்மை மேன்மைக்குரியவர்களாக மாற்றும். ஆனால் பாருங்கள், நிலைமை எப்படி மாறுகிறது பாருங்கள். சிமேயி இந்த தாவீதை தூசிக்கிறான். அவன் நினைத்ததான காரியம் என்ன? இனிமேல் தாவீது இங்க ராஜாங்கத்துல வரவே மாட்டான் என்று சொல்லி அவன் நினைத்துதான் தூசிக்கிறான். ஆனா காலங்கள் மாறினது, சமயங்கள் மாறினது. இந்த தாவீது திரும்பவும் தன்னுடைய ராஜாங்கத்துல வந்து வர்றான். வரும்போது சிமேயி யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான்? அவன் நினைத்திருந்த சிமைக்கு உடனே தூக்க மாட்டியிருக்கலாம், இல்லை வாழால் வெட்டியிருக்கலாம். அவன் என்ன செய்துட்டான்? அவன் தப்ப விட்டான். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் மன்னிப்பு. நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு விரோதம் செய்தவர்களுக்கு வாய்ப்பு வரும், அவர்களுக்கு பதில் செய்யலாம் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டே இருப்போம். நமக்கு பதில் செய்ய தெரியாது. எந்த மனுஷனுக்கும் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான ஜனங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் நமக்கு தெரியாது. அது தெரியாது இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து பதில் கொடுப்பேன், நீங்கள் வந்து சும்மா இருங்க, பதிலளிக்கிறவர் நானே. நீங்கள் வந்து எதற்கு இடம் கொடுங்கள்? நீங்கள் பதில் செய்யாமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அவர்களுக்கு கோபாக்கினி வச்சிருக்கிற நீ 4 வார்த்தை பேசி அதை தடை பண்ணாத. ஆண்டுடைய வார்த்தை அதுதான். அவர்களுக்கு நான் வைத்திருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதான ஜனங்களுக்கு நான் வைத்திருக்கிறது கோப அக்கினியை வைத்திருக்கிறேன். நீ இடையில இருந்து கொண்டு ஆண்டவர் நீ கோப அக்கினி கொடுக்கண்டா, நான் 4 வார்த்தை பேசி சமாதானம் ஆகிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீ 4 வார்த்தை தான் உன்னால் பேச முடியும். ஆனா அந்த மிகப்பெரிய தண்டனையை உன்னால் கொடுக்க முடியாது. பதில் செய்கிறவர் யாருதான்? யாருதான்? பதில் செய்யாதவங்க யாரும் இருக்கிறீங்களாங்க? ஒருத்தங்க பேசுனாங்க, நான் பேசல பாஸ்டர், நான் மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், இருக்கிறீங்களா? இல்லையா? சொல்றோம். இன்னும் ஆன்மீகத்தில் இங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்கு? செய்யாததை சொல்லுவாங்க, செய்யாததை சொல்லுவாங்க, பேசாததை பேசினதை சொல்லுவாங்க. எல்லாம் அந்த பூமியில் நடக்க தான் செய்யும். ஒரு மனுஷன் இன்னொரு நபரை வந்து நம்புற மாதிரி வந்து பேசலாம். அதை பொதுவாக நீங்க வந்து 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது நினைக்கணும், அவங்க பேசுறது இனிக்க இனிக்க இருக்குன்னா சொல்றதெல்லாம் பொய் நினைச்சுக்கிடுங்க. ஏன்னா பொய் வந்து ரொம்ப இனிக்கும், உண்மை வந்து கசக்கும். உண்மை வந்து கசக்கும், பொய் இனிக்கும். சிலர்லாம் போய் உட்கார்ந்தா அவங்க பேசுகிறது அவ்வளவு இனிப்பா இருக்கும் காதுகளுக்கு.
கேட்பதற்கு ரொம்ப இனிப்பா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் பேசுகிறதான வார்த்தை பொய் வார்த்தை தான். பொய்யாய் குற்றம் சாட்டினால் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித மொழிகளையும் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு அதை எப்படி பாஸ்டர் கழிவர முடியும்? ஸ்பிரிச்சுவல் இருந்தால் ஏதோ ஒரு நன்மை வர இருக்கிறது. அதை இவர்களை கொண்டு ஆண்டவர் வர செய்ய போகிறார். எனவே இவ்வளவு நிந்திக்கிறாங்க, எனவே இவ்வளவு அவமதிக்கிறாங்க, எனவே இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, எனவே நான் அமைதியாக இருப்பேன். நாம இதன் மேல நம்முடைய சிந்தை திருப்பாமல் இதற்கான பிரதிபலன் எப்படி வருகிறது, எங்க வருகிறது, எப்ப வருகிறது, நாம் அந்த பிரதிபலனுக்கு நேரையே நம்முடைய போக்கஸை வைத்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். மனிதர்கள் நம்மை பிரியமானவர்கள் என்று சொல்லுவதை கூட ஆண்டவர் இயேசு என் பிரியமே நீ ரூபதி அழகா இருக்கிற. நீங்க சிலர்லாம் பார்த்தா தோற்றத்தை பார்த்தா அழகா இருப்பாங்க, ஆனா சுபாவத்தை பார்த்தா வேதம் சொல்கிறது அல்லவா, அவர்கள் கொள்ளையினாலும் மனிதத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். வெளியே வெள்ளையடிக்கப்பட்டதான கல்லறை, வெள்ளையடிக்கப்பட்டதான கல்லறை என்றால் பக்தியெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கிறது. ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி சொல்றாங்க, நல்ல ஜோம்ன்றது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க, ஊழியர்களுக்கு உதவியா இருக்கிற போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனா இருதயம் எல்லாம் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் என்ன செய்கிறது? நிறைந்து இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பான். இந்த இருதயத்தை பார்க்கிறதான தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், என் பிரியமேன்னு சொல்லணும். அதற்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கணும். மனுஷன் உங்களை நல்லவன் சொல்லணும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் உங்களை பிரியமானவர் என்று சொல்லி சொன்னால் அது மிக மேன்மை. இந்த பூமிக்கு மட்டுமல்ல, மறுமைக்கு அது மேன்மையான ஒரு வார்த்தை. வேதத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் எப்படி நடந்து கொண்டான்? பிரியமாக நடந்து கொண்டான். சில வேளைகளில் நீங்கள் எவ்வளவுதான் பிரியமாக வாழ்ந்தாலும், ஆண்டவருக்கு எவ்வளவுதான் பிரியமாக வாழ்ந்தாலும் யாருக்கு பிடிக்காது? முதலாவது யாரை பிரியப்படுத்தலாம்? என்ன சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்தா பேசுங்க. பேசினா எதுவும் நமக்கு அடுத்த பிரசங்கம் பண்ணிடக்கூடாது நினைக்கிறீங்களா? நான் பிரசங்கம் பண்ணால் விரோதத்தெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு விரோதி யாருமே இல்லை. இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரை, இவங்க இன்னும் என்ன ஆகணுமே, இன்னும் ஆன்மீக ஜீவியத்தில் வளரணுமே ஆண்டவரே, அப்படி தான் நம்ம சொல்லுகிறது. அதை சிலர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுக்கிறீர்கள் என்பதற்கான பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லாருடைய அவபக்திக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆண்டவருக்கு சொல்லணும். பிரசங்கம் வருகிறது என்பதற்காக நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறவங்களுக்கு நேர பிரசங்கம் வருது என்பதற்கான பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. சில வேளைகளில் நீங்கள் ரொம்ப அன்பாக இருப்பீங்க, சிலர் ரொம்ப உதவியாக இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பிரசங்கம் வந்துடும், உங்களை குத்துற மாதிரியே பிரசங்கம் ஆயிரும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கும், ஊழியர்களுக்குலாம் எவ்வளோ சரி, இப்படி நம்மளை குத்துற அப்படிலாம் நினைக்கிறோம். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆவியானவர்களை நேசிக்கிறாரு. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் சரியா இருக்கிறீங்க, ஆனா இன்னும் சரியாகணும்னு ஆண்டு விரும்புறாரு. நீங்கள் ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் பயன்படுத்தப்படக்கூடியவர்களாக ஒரு நாட்களிலே நீங்கள் மாற வேண்டியவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு வெளியேறப்பெற்ற கல்லாக வைக்கும்படியாக விரும்புகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல, அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய புதிய எருசலேம் கட்டப்படும் போது அதில் சத்தம் ஒன்று கேட்கப்படக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது அது பணி தீர்க்கப்பட்டதான கல்லினால் தான் கட்டப்படும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டு உங்களை சேர்க்கும் போது இங்க இருக்கிற சலசலப்பு அங்கே இருக்காது. இங்கேயே உங்களை பணி தீர்த்து தான், அடிக்க வேண்டியதை அடிச்சு, நீக்க வேண்டியதை நீக்கி நல்ல சுத்த பொண்ணாக உங்களை மாற்றி தான் அடைய கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் எங்களை வச்சிருக்க. இதமாக சாரமற்றதான சார்ந்த நாங்கள் பூசி என்ன பண்ணிடக்கூடாது, மேக்கப் பண்ணிடக்கூடாது. அது பழுது இருந்தால் அந்த பழுது அகற்றப்பட வேண்டும். இந்த பழுது அகற்றப்படாவிட்டால் அது வஞ்சகம். இன்னைக்கு சிலர்
பழைய வீடை புதுப்பிச்சு வந்து விற்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வெளியே அழகாக மிதிக்கிறவாங்க, கீழே இதெல்லாம் போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடு அங்கேயும் இங்கெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கும். என்ன பண்ணிட்டாங்க? ஏமாற்றி விற்றுட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏமாற்றி ஆண்டவரிடத்துல உங்களை கொண்டு போக முடியும். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எனவே நீங்கள் பணி தீர்க்கப்பட வேண்டும். பணி தீர்த்து முடிக்கப்பட்டதான ஒரு கல்லாக மாறுவதற்கு தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுமதிக்கிறார். இந்த பிரியமாக இருக்கிறதான அனுபவம் என்பது முதலாவது நமக்கு எதை கொடுக்கணும்? விசுவாசம் வந்து நம்மளை ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாற்றுகிறது. வேதத்தில் ஆபிரகாம், மோசே, தானியேல் இவர்கள் எல்லாம் அந்த விசுவாசத்திற்காக இவர்கள் போராட்ட களத்தில் நின்றார்கள். உன்னத பாட்டு 2:2 வந்து வாசிக்கும் போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல எனக்கு பிரியமானவள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? முள்ளு குத்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்? முள்ளு குத்து கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஒரு தப்புமே பண்ணல, இவ்வளோ சங்கடப்படுத்தாங்க. அது அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் சங்கடப்படுத்துங்கள் என்பதற்காக உங்களை ஜனங்கள் சங்கடப்படுத்தலை. நீங்கள் நேராக இருக்கிறீர்கள் என்பதற்காக தான் உங்களை சங்கடப்படுத்துறாங்க. அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் நீங்கள் துன்மார்க்க உலையில் அமிழ்ந்து போகாமல் எப்படி இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லிதான் உங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. அவர்களை போல உங்களை மாற்றணும். அவர்களை போல தரம் இல்லாதவர்களாக உங்களை மாற்றணும். அவர்களை போல கெட்டவார்த்தை பேசுகிறவர்களாக மாற்றணும். அவர்களை போல கோல் சொல்கிறவர்களாக மாற்றணும். அவர்களை போல மற்றவர்கள் இடைஞ்சல் கொடுக்கிறவர்களாக மாற்றணும். இதுக்குத்தான் அவர்கள் உங்களை சீண்டிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மேன்மையான ஒரு நபர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர்கள் ஒரு விலையேறப்பெற்ற கற்களாக வைத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு சொல்லும் போது, லீலி புஷ்பம் எங்கே இருக்கு? முள்ளுகளுக்குள்ளே. காத்தடிக்கும் போது கிளிக்கும். காத்தடிக்கும் போது முள் எதை கிளிக்கும்? அந்த எதல், அந்த பூனுடைய எதலை கிளிக்கும். அந்த எதல் கிளிக்கப்படும் போது அந்த ஒரிஜினல் லீலி புஷ்பத்தினுடைய வாசனை சொல்ற கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அதனுடைய வாசனை அடிக்குமா. ஒரிஜினல் லீலி புஷ்பம் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அதனுடைய வாசனை வந்து வருமா. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு எப்படி வந்து வாசனை வரும்? அது இயற்கை. அது குத்த அதனுடைய வாசனை என்ன ஆகும்? நம்ம குத்த நாத்தம் கொடுக்கும். ஒரு நபர் நம்மளை குத்தியாச்சுன்னா நம்ம நாத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். நம்ம வந்து என்ன புஷ்பம் இல்லை, நம்ம வந்து லீலி புஷ்பம் அல்ல. ஆண்டவர் நம்மை ஒரு லீலி புஷ்பமாக வந்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது அல்லவா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம்? நற்கனமாய் இருக்கிறோம். உலகத்து ஜனங்கள் அநேகர் சொல்லுவாங்க, நான் நல்லவனுக்கு நல்லவன், நான் கெட்டவளுக்கு கெட்டவள். நாம் அப்படி இல்லை. கெட்டவளுக்கு நாம் நல்லவர்கள் தான், நல்லவர்களுக்கு நாம் நல்லவர்கள் தான். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். பழைய ஏற்பாடு தான் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள், நல்லவர்களுக்கு நல்லவர்கள். ஆனால் புதிய ஏற்பாடு அன்பின் பிரமாணம். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் நம்மளை குத்துகிறதான ஜனங்களை ஒரு லிமிட்டேஷன் வருகிற வரைக்கும் தான் விடுவார். அதுக்கப்புறம் விடுவார். நான் என் அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன். ஒரு அளவுக்கு தான் ஆண்டவர் இடைஞ்சல் கொடுக்கறதான ஆட்களை வந்து விடுறாரு. அதுக்கு பிறகு ஆண்டுடைய கை அப்படி குறுக்க விடும். இதை தட்டிட்டுலாம் ஒருத்தர் நம்மகிட்ட வர முடியாது. கர்த்தருடைய கையை தட்டிட்டுலாம் நம்ம பக்கத்தில் யாரும் வரவே முடியாது. கை விழுந்துட்டா அவ்வளோதான், பிரேக். சிலருக்கு கையை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு 2வது விடுவார். சிலருக்கு போட்டால் ஒரே சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு விட்டுருவார். ஒன்றுமே பண்ண முடியாது. அது யாருடைய கோபம்? தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபத்தை இன்னைக்கு மனுஷர்கள் வந்து நம்புகிறது இல்லை. இந்த மனுஷன் வந்து தேவ கோபத்தை நம்பலன்னா அவன் கோபத்துக்குரியவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். கோபம் வந்து உடனே வராது, அது ஏற்று நாட்கள் வரும். தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன். தாவீதை கூட ஆண்டவர் விட்டு வைக்கல. தேவ கோபம் அவன் மேல வந்தது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுத்த சாபம் என்னவென்றால், கவனிக்கிறீங்களா, தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தாலும் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை செய்தால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். அவன் பண்ணதன தவறு நிமித்தமாக பட்டயம் என்றைக்கும் வீட்டை விட்டு நீக்காது. என்னைக்கும் பட்டயம் அவன் வீட்டில் இருக்கும். ஏன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிம்மதி அவன் சந்ததி இருக்க முடியாது.
நிம்மதி உன் சந்ததி இருக்க முடியாது. அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் அப்படித்தானே இருக்காங்க. நிம்மதி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க முடிகிறதா? தாவீதுடைய சந்ததி தானவங்க இருக்க முடிகிறதா? இருக்க முடியல. பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும். கர்த்தருக்கு பிரியமான அந்த மனுஷனையே ஆண்டவர் விட்டு வைக்கல. நானும் நீங்களும் எம்மாத்திரம் தாவீது வாழ்ந்த மாதிரி நம்ம வந்து வாழ்றோம். தாவீது மாதிரி ஆண்டோடைய இதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறோம் இல்ல. ஏதோ நம்மளால எந்த கொஞ்சம் காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யறோம், அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் ஜோம்ன்றோம், ஏதோ கொஞ்சம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஏதோ ஆண்டவருக்காக கொஞ்சம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆனா தாவீதை போலலாம் ஆண்டவர் மேல் நமக்கு அவ்வளவு அன்புலாம் இல்லை. அந்த தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன் தான். ஆனா சாபம் என்று ஒன்று கொடியது என்பதை இந்த தாவீதுடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் அறியும்படியாக ஆண்டு கொடுத்து விட்டார். அங்க என்ன சொன்ன, கொஞ்ச நாள் இருக்கும் இல்ல, என்னைக்கும் என்ன செய்யாது, என்றைக்கும் நீங்க அதை அவன் என்ன பண்ணாலும் நீங்காது. இதற்கு தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தண்டனைக்கு ரொம்ப பயப்படணும். இதெல்லாம் வந்தபடினாலதான் அந்த தாவீது வந்து சொல்றாரு, உமக்கு பயப்படுறத நான் பயத்தா என் உடம்பு மயிர் சில உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் என்ன செய்றேன், நியாய தீர்ப்பு. சிலர் நினைக்கிறாங்க அது பார்த்துக்கலாம், செத்த பிறகு தான் நியாய தீர்ப்பு. கவனம் ஜாக்கிரதை, முந்திரும். சிலர் பைபிள் இருக்குல்ல வசனம், சிலருடைய பாவங்கள் தீபத்தில் தானே இருக்கிறது வசனம். சூப்பர். ஒன்று தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நான் அறிந்த விதத்துல சிலர், அந்த சிலருடைய பாவம்னா யார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்திற்கென்று உங்களை தெரிந்தெடுத்து நீங்க பரலோகத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார் என்றால், நீங்க செய்த அத்தனை காரியத்திற்கும் ஆண்டவர் இந்த உலகத்துல நியாய தீர்ப்பை கொடுத்துதான் அனுப்புவார். நீங்க செய்த பாவத்திற்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கலன்னா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். நீங்க நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் கடைசி காலத்துக்கு புளிச்சிடுறாரு. நானே நினைக்க தோணும், இத்தனை சபையை கட்டி இருக்கிறாங்க, இத்தனை விசுவாசிகள் வந்து ஆதாயம் பண்ணி இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இப்படிலாம் இவங்களை பாடுபடுத்துறாரு நினைக்க தோன்றுச்சு அந்த நாட்களில். ஆனா இப்பதான் தெரிகிறது, கணக்கு முடிக்காம அங்க போனா அவருக்கு எதுதான் கிடைக்கும், நரகம் தான் கிடைக்கும். ஏன்னா தலைவர்கள் அன்றைக்கு துணிகரமாக நிறைய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறார்கள். சமயத்தில் ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர் 40 வருஷம் ஒரு பாஸ்டர். பொதுவாக சாபர சபைகளில் இந்த சீனியாரிட்டியை பார்ப்பாங்க. அந்த இவர்களுடைய அந்த ஊழிய நாட்கள் அதிகமாச்சுன்னா இவங்க கையில் 10 பேர், பிறகு அதுக்கு பிறகு இவங்க கையில் 50 பேர், 10 சேவை 50 சேவை அப்படிலாம் கொடுப்பாங்க. ஆனால் 40 வருஷம் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் உண்டு ஸ்தாபன சபைகளில். அப்போ இவருக்கு வந்து ஒன்றுமே ஒரு பொறுப்புமே இல்லை. இவர் சாதாரண ஊழியக்காரர் ஒரு சிறிய சபையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சகோதரன் வந்து கேட்டாராம், ஐயா நீங்கள் இத்தனை வருஷம் ஊழியதுன்னு சொல்கிறீங்க, அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு சின்ன சபையை நடத்திக்கிட்டு இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் தலைவராக வராமல் இருப்பது நல்லது. ஏன்னா தலைவராக இருக்கிறவர்கள் நியாயத்துக்கு புறமாக நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே நான் அந்த இரத்த பிழைக்கெல்லாம் நான் நீங்களாங்கிட்டேன். நான் இப்படியே இருந்து போகிறது தான் விரும்பினேன். அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை. நான் யாரிடத்துலையுமே கேட்கவும் இல்லை, நான் யாரிடத்துலையும் ஃபைட் பண்ணவும் இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் பரவாயில்லை, நான் ஆதாயம் பண்ணின ஆத்மாவினுடைய அந்த மேன்மையை நான் வந்து மேலே போய் வந்து பார்ப்பேன், ஆண்டவர் எனக்கு நல்ல ஸ்தானத்தை தருவா.
அவர் சொல்றாரு, தலைமை இருக்கிறவங்க அனைவரும் நரகத்துக்கு தான் போவாங்கிறாரு. ஏன் அப்படி நடக்குது சில இடங்களில். ஏன்னா தலைவராக வந்த உடனே தான் அந்த தலைமை பொறுப்பில் நிற்கும்படியாக எவ்வளவோ வித்தைகளை கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பேரை நெருக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பேரை ஒடுக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வருகிறதுனா வருமானத்தை தடை பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்போதுதான் இவர்கள் அந்த தலைமை ஸ்தானத்தில் இருக்க முடிகிறது. இல்லாவிட்டா அவர் வருகிறவங்க இவர்களை தள்ளி அந்த ஸ்தானத்தில் வந்துடுறாங்க. அப்போ இதை தக்க வைப்பதற்கு இவர்கள் அவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே எனக்கு அந்த பதவி தேவையே இல்லை. பதவியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியம் இல்லை. நீங்க ஒரு நினைக்கலாம், நீங்க நிறைய பேர் நினைக்கிறது கூட்டம் கூடி இருக்கிறவங்க பெரிய ஊழியக்காரங்கன்னு. எங்க போய் தான் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் யாரோ ஜெபம் பண்ணி, யாரோ உபவாசம் இருந்து, யாரோ ஆலோசனை சொல்லி மனம் திரும்ப வச்சிருப்பாங்க. இது எங்கெல்லாம மனம் திரும்பினது ஒரே இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம நினைத்துட்டு இருக்கோம் அவர் சபை, அவர் இவ்வளவு பேர் வச்சுக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் பெரிய ஊழியக்காரர் நினைச்சுக்கிட்டோம். இல்ல, யார் மூலமாக மனம் திரும்பினார்களோ அவர்களுக்குத்தான் பரவராஜத்தில் இடம் கிடைக்கும். இன்னைக்கு அநேகர் கல்லாடு பிடிக்கிறது போல அடுத்த திருச்சபையில் உள்ளவர்களை அவர்கள் ஏதோ பேசி எடுத்து இது பண்ணி சரிப்படுத்தலாம். ஆனால் யார் எங்கே இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது யார் மூலமாக மனம் திரும்பணும், யார் மூலமாக மனம் திரும்பணும், இதை ஆண்டவர் பார்ப்பார். ஆனா சில வேலைகளிலே சிலரை சில இடத்துல இருந்து என்ன செய்கிறார், கொஞ்சம் மாற்றி வைக்கிறார். சில காரியங்களுக்காக சில நேரங்களில் ஆண்டவர் அறிந்ததான ஜனங்கள் சில சபையிலிருந்து வேற சபைக்கு வர்றாங்க. சிலருக்கெல்லாம் மனம் திரும்புவதற்கு ஊழியக்காரங்க தேவையே இருக்காது. ஆண்டவரே சிலரை என்ன திரும்ப வச்சிருக்கிறாரு நேரடியா. அப்ப சொன்னாங்க பவுல் யார் மூலமாக மனம் திரும்பினாலும் நேரடி ஆண்டவர். அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் சில இடங்கள் இருக்கிறது. ஆனா சிலருக்கு மனம் திரும்புதல் யார் மூலமாக வந்திருக்கிறது, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மூலமாக மனம் திரும்புதல் வரும். எதனால? தேவனுடைய வார்த்தைகள். சரி, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல இருக்கிறோம். எல்லாம் எப்பக்கத்தில் குத்தல் இருக்கும். நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தா உங்களை தான் எல்லாரும் குத்துவாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களும் கரெக்டாக செய்வீங்க. எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து என்னென்ன கடமைகள்லாம் செய்யணும் எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனால் உங்களை தான் குத்துவாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல இருப்பீங்க, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் அந்த வேலையை செய்துட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு இடைஞ்சல் யாராவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க நம்ம தப்பாக இருக்கிறோம். இல்லை, நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து தான் நடக்கிறீங்க. ஆனால் நீங்கள் லேடி புஷ்பமாக இருக்கிறபடினால பக்கத்தில் இருக்கிறதான முள் காத்தடிக்கும் போது உங்க மேல குத்துகிறது. இது குத்துன உடனே வாசனை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். வாசனை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும், நாற்றத்தை கொடுக்காது. உங்களை சங்கடப்படுத்துறாங்களா, உங்களுடைய மனசும் சரி உங்களுடைய முகமும் சரி உடனே இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயம் எப்போதும் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவர்கள் நம்மளை செய்ய முடியாது. அவர் நிந்திக்கிறார் என்பதற்காக நீங்கள் கெட்ட பேர் ஏற்று விட முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது அல்லவா, நாளானது அதை விளங்கப்படும். இன்னைக்கு மோசம் சொல்லிட்டு இருக்கலாம், அது நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒன்றும் மறைந்திருக்க மாட்டாது, ஒன்றும் மறைந்திருக்க மாட்டாது. சிலர் தாங்கள் இன்னொரு நபரிடத்தில் போய் ஒட்ட வேண்டும் என்பதற்காகவே இல்லாத பொல்லாதையும் இவர்கள் உங்களை குறித்து இவர்கள் சொன்னாங்க என்று சொல்லி தான் போய் ஒட்டுவாங்க. சும்மா போய் ஒட்ட மாட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க போனாங்களோ தெரியாது. ஆனா இப்பதான் புதுசா வருது. புதுசா வந்துட்டு சும்மா அன்பு பாராட்ட நம்மகிட்ட வர மாட்டாங்க. அவங்க அதை சொன்னாங்கக்கா, உங்களை குறித்து இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதோ, நான் அப்பவே சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் சொல்றதுக்கு என்ன கிடைச்சது. ஏன் அந்த குறைய சொல்றாங்க? கேட்கிறவங்க நினைக்கணும் இவ்வளவு நாள் சொல்லலையே, இத்தனை மாசம் அவங்க எங்க போனாங்க, இங்கதானே இருந்தாங்க, இவ்வளவு நாள் சொல்லல, இப்ப சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களிடத்துல ஒட்டுவதற்காக அடுத்தவர்களை புறங்கூறி உங்களிடத்துல ஒட்டுறாங்க. இதே தான் இன்னும் 4 மாதம் கழிச்சு நடக்க போகுது. என்ன, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போகுது. உங்களை தூற்றி இன்னொரு இடத்துல போகும்போது சொல்ல போறாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாமே நான் பார்க்குறேன், கொஞ்ச நாள் ஒருத்தங்கிட்ட ஐக்கியம், அப்புறம் இவங்களை விட்டுட்டு அடுத்த இன்னொருத்தங்கிட்ட ஐக்கியம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பாதகம் இல்லாம ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல கொடுக்காம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நல்லா பேசி அன்பா இருக்க பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு கெடுக்கிற ஜனங்களை ஏன் பகைக்கிறீங்க? என்ன போயிட்டே இருக்கலாம். ஏன் முழுசு நீங்க வெட்டி விட வேண்டும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அதுவும் இல்லவே. கிறிஸ்தவத்தில் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், இடையூறுப்படுத்தின ஜனங்கள் எல்லாம் கூட தானே வந்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க, தானியேல் கூட எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க, வேலை விட்டுட்டுலாம் வந்து ஓடிவிடவில்லையே. தானியேலுக்கு விரோதமாக இவர்கள் ராஜாவிடத்துல போய் பேசி சட்டம் ஏற்ற சொல்றாங்க. இதெல்லாம் இவன் அறிஞ்சிட்டு கூட தானே வந்து இருக்கிறான். மொர்தெகாய் வந்து அங்கே தானே இருக்கிறான் ராஜா அரண்மனையில். அவனுக்கு எவ்வளவு இடையூறு வந்த போதிலும் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் இருக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கீங்களா? சரி, முதல்ல உங்க குடும்பத்தில் வரும். குடும்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கீங்களா? மனைவிக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. நீங்க யாரா இருக்கணும்? மனைவியா இருக்கணும். மருமகளுக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. நீங்க யாரா இருக்கணும்? மருமகள்னு வாயில கொடுறது மட்டும் இல்லை, தனித்தனி ஸ்தானம் என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதான காரியங்கள் இருக்கிறது. அதே மாதிரி மகனுக்குன்னு சொல்லி ஸ்தானம் உண்டு. மகனுக்கான ஸ்தானத்தை கொடுக்குறீங்களா? யாரை குறித்து சொல்ல? பொதுவாக சொல்றேன். பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது, பிள்ளைகள் பெரியவர்கள் ஆயிட்டாங்க, அவர்கள் நம்ம தனியாக ஒரு குடும்பத்தில் போகக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு, பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளோடு சில காரியங்களை என்ன பண்ணணும்? பேசுறீங்களா? குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் பேசுறீங்களா? இல்லை நான் தான் ராணி, நான் தான் எலிசபெத் ராணி, நான் நினைச்சது தான் குடும்பம் என்பது அமைப்பு. குடும்பத்தில் ஒரு காரியம் நடைபெறும் போது எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்களே வந்து அறிவில்லை அப்படி இப்படி நினச்சிட்டு நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஸ்தானம் இருக்கிறது அல்லவா? அந்த ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்கிறீங்களா? என்ன வேலை ஆண்டவர் தந்திருக்கிறார், அந்த வேலையை ஆண்டவர் பயந்து செய்கிறீங்களா? அந்த வேலையை மட்டும் செய்கிறீங்களா, இல்லைன்னா அடுத்தவங்க வேலையில் உள்ள தலையிடுகிறீங்களா? சிலர் வந்து என்னன்னா, இவர்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யாமல் அடுத்தவர்களை வேலை செய்ய விடாமல் தடங்கல் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் வாசனை கொடுக்கிறவர்களா இருந்துகிட்டே இருக்கணும். இடையூறு கொடுக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை விடக்கூடாது. சபை விசுவாசிகள் உங்கள் ஸ்தானத்தை என்ன முடிக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம், உங்களுக்குன்னு சில பொறுப்பை தந்திருக்கிறாரா? அந்த பொறுப்பை செய்றீங்களா? சபையில் பொறுப்பு ஆண்டு தந்திருந்தா செய்கிறீங்களா? என்ன முடிக்கிறீங்க? செய்கிறீங்களா செய்யலையா? பொறுப்பு எடுக்க விரும்புகிறீங்களா? சில சபைகளில் பாஸ்டர் எனக்கு பொறுப்பு தாங்கன்னு கேட்பாங்க. இங்கே சிலர் பொறுப்பு எடுத்தாலும் செய்கிறதுக்கு என்ன இருக்காது? ஆள் இருக்காது. இது சபை வந்து திருச்சபை வந்து பொதுவானது. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் டே நடந்திருக்கு. சரி, வெள்ளிக்கிழமை இரவு ஜபம் நடந்திருக்கு. இரவு ஜபத்தில் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தோம்? ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். அப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட அப்படின்னா அங்கே கொஞ்சம் சிந்தி என்னது எறும்பு கொஞ்சம் குப்பெல்லாம் வந்து கிடந்தது. மறுநாள் சனிக்கிழமை என்ன பிரேயர்? சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். என்ன எங்களுக்கு உணர்ந்ததோ அப்படிதான் அங்கே நடந்தது. எங்களுக்கு அங்கே உணர்வு வந்துட்டு அடைச்சி தான் கிடக்கும், யாரும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் நேரத்தோட வந்தாச்சு. எத்தனை மணிக்கு வந்தோம்? 10:45 நினைக்கிறேன். 11 மணிக்கு 10:45 வந்தாச்சு. நான் என்னோட மனைவி வந்தோம். வந்தால் அங்கே வந்து எறும்பு அரிச்சிட்டு அங்கங்கே கொஞ்சம் குப்பெல்லாம் இருந்துச்சு. என் மனைவி தான் வந்து என்ன செய்தா? மனைவி தான் இதெல்லாம் தூத்தா. அப்போ கௌதம் நின்றுட்டு இருந்தான். கௌதமுக்கு வந்து பொருட்கள் அவனுக்கு அது அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அவன் பொருட்கள் வந்து என் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்ன பொருட்கள்னா பாஸ்டரமாக தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் 2 மணி நேரம் பாஸ்டர் மட்டும் கேட்ட பார்த்தா கொடுக்கல. அவன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கூட அவன் தூக்கட்டும் அப்படின்னு அவன் தூக்கட்டும். ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே, பாஸ்டரமாக தூக்குறாங்கன்னு சொல்லி அவனுக்கு நம்ம நிற்கும்போது பாஸ்டரமாக தூக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே கொடுத்தேன். அவன் வந்து என்ன செய்யலாம்? அவன் வந்து கடைசியில் அவன் தான் தூத்து வந்து எல்லாத்தையும் வந்து என்ன செய்யலாம்? ஒதுக்குனான். பொறுப்பான ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க வந்து என்ன செய்ய வேண்டியது? செய்ய வேண்டியது இருக்குது. இது வந்து இந்த திருச்சபை பெரிய திருச்சபை வளராமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் சிலர்லாம் எடுத்த பொறுப்பில் எப்படி இல்லை கரெக்டாக எடுத்த பொறுப்பில் கரெக்டாக இல்லை. நேற்று பார்த்தா போன வாரம் ஃபஸ்ட் சண்டே சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய இதெல்லாம் அங்கங்கே வந்து ஒட்டி கிடக்குங்க.
ஒட்டி கிடக்குங்க, இங்கெல்லாம் கிடக்கு நேற்று. அப்போ வந்து என்ன செய்திருக்கணும், சபையில் வரவங்க பொறுப்பானவங்க டக்குன்னு கிளியர் பண்ணலை. இன்னைக்கு காலையில் வரையும் க்ளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். என் மனைவி அங்கே இருந்தாலும் அவளுக்கு மைண்டெல்லாம் அங்கே தான், இப்படி தான் கிடக்கும் இப்படி தான் கிடக்கும். அப்புறம் அங்கேருந்து யாரையும் பிடிச்சி அனுப்பிவிட்டா, போய் தொடங்கின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தவங்களை யாரையும் பிடிச்சி அனுப்பிவிட்டா. அதுக்கு பிறகு அவளும் இன்னொரு நபரும் வந்து சேர்ந்து வந்து என்ன செய்யிருக்கிறாங்க, அதை வந்து தொடச்சிருக்கிறாங்க. இது யாருடைய சபை? நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறதா இடம் தானே இல்லையா? எல்லாரும் செய்தானே, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. ஏன் ஒரு நபர் பொறுப்படுத்த அந்த பிள்ளைகளை வச்சு நீங்கள் ஏன் வேலை வாங்கக்கூடாது? ஏன் ஒரு நபர் பொறுப்படுத்த வேலை வாங்கக்கூடாது? பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, நீங்கள் செய்யலாம். இந்த காரியங்களை நினைக்கும் போது ருத்தக்கள் நினைக்காம இருக்க முடியாது. அந்த காலத்தில் அவங்க மொழுகணும், அதாவது சாணியை எங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்து சர்ச்சை மெழுகணும். அவங்களுக்கு வந்து குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எல்லாருக்கும் அவங்க அந்த கடமைகள்லாம் செய்து டெய்லி ஜபத்துக்கு 6:30 மணிக்கு இங்கே இருப்பாங்க. 6:30 மணிக்கு இங்கே இருப்பாங்க. 6:30 மணிக்கு இங்கே இருந்து லைட்டெல்லாம் கொளுத்தி வச்சு அவங்க மற்றவங்களை போய் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த ஊழியம் அவர்கள் மூலமாக நல்லா இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இந்த பொறுப்பெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு ஆசிரமமாக இருக்குது. சமயம் வந்து அதிகமாகுது. நான் இதோடு முடிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இருக்கிறதான ஸ்தானத்தில் இருங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தாலும் நீங்கள் இடைஞ்சலாம் நினைக்காதங்க. திரும்பவும் நீங்கள் வாசனை கொடுங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ நீங்கள் நல்லது செய்யும்போது நல்ல பேர் வரணும் எதிர்பார்த்தா நீங்கள் செய்யவே முடியாது. நல்ல காரியத்தை செய்தால் என்ன பேர் வரும்? கெட்ட பேர். ஆண்டவருடைய பொறுப்பில் போட்டு, ஆண்டவரை நான் உமக்காக செயல்பட எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து, என் பிரியமே நீ ரூபவதி உங்கள் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதான விதத்தில் நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, பராக்கிரமம் உள்ளதான தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பராக்கிரமத்தினாலே எங்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் அழைத்து வந்து நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள் உதவிகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுக்கு அல்ல, உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வார்த்தைகளை எங்களை நடத்தட்டும், பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, இதற்கு இந்த திருச்சபையில் வருகிற எல்லா ஜனங்களும் ஒப்பு கொடுத்து உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இதற்கான வல்லமையினாலும் இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை பலனடைய செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாக இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் ஒரு நாட்களை சோதரித்துக் கொள்ளத்தக்கதாக வார்த்தைப்படி ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் ஒரு நாட்கள் அழைத்து பாருங்க. கர்த்தாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல வெளிநாடுகளில் எங்களோட ஐக்கியப்பட்டு இருக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கொடிய வியாதிகளுக்கு எங்களை இன்னைக்கு தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இவருடைய போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்தீங்க, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சத்துருடைய கண்ணிகள் கொள்ளாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்தீங்க, தொடர்ந்து எங்களை எல்லாரையும் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உங்க சன்னிதானத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்குமானமே எதிர்கொண்டு வரத்தக்க ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழி நடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்றதாலும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.